அக்காவை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக சொன்னோம். அவருக்கு பிடித்த மாதிரி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அவங்க பாடுங்கிறவங்க நாமக்கல்லேருந்து இங்கே வந்து பிரசாதம் தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேற போகுது. பாடு ஒரு நிமிஷம் வாங்கினேன். ஏன்னா பாபாவுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப அன்னதானம் தான். நம்ம எல்லாருமே அன்னதானத்துக்காக எல்லாரும் செய்யணும். ரொம்ப நன்றிங்க பானு. நீங்கள் என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். பாபாவுக்கு பிடித்த ஒயிட் தேங்காய் பால் சாதம், ரவை கேசரி, சப்பாத்தி, பசலைக்கீரையும் பாசிப்பருப்பும் கூட்டு. அது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கு. நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த 4 பொருளையும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குது. நீங்கள் அதை சாப்பிட்டு மனசார பாபாவை வாழ்த்திட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அது உங்கள் வேண்டுதல் அதை நிறைவேற்றி வைப்பாரு. நான் நினச்ச வேண்டுதல் எனக்கு அவரே காண வச்சு வைப்பாரு. உங்களுக்கோசரம் எல்லாத்துக்கும் சீரடியிலேருந்து அவர் காலடியில் ப்ரேயர் பண்ணி வச்ச கயிறு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பூதம் முடிஞ்சு எல்லாமே வாங்கிட்டுவாங்க. கட்டிட்டு எந்த பிரார்த்தனையும் வேண்டிக்கிங்க நிறைவேறும். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம். இப்போ கூட்டு பிரார்த்தனை படிக்கிறோம். எல்லாரும் கண்ணு மூடி தியான நிலையில உட்காந்துங்க. இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக தேங்காய் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அதை எப்படி கும்பிடணும்னு தெரியல. புதுசாக எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் அவங்க நல்லா கேட்டுக்காங்க. தேங்காய் வச்சிருக்கீங்க. தேங்காய்க்கு 2 1 ரூபாய் காயின் வச்சுருக்கீங்க. அது இன்னைக்கு மஞ்சள் துணி கொண்டு வராதீங்க. வீட்டில் கொண்டு போய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க. தேங்காய் பாபாவை நீங்கள் இங்கே இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பாபாவாக வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க. தலைகீழாக வைக்கக்கூடாது. நாங்கள் இப்போ எப்படி வச்சு கொடுக்குறோமோ அப்படியே கொண்டு போங்க. கீழே போடக்கூடாது. கீழே மஞ்சள் துணியோ வெள்ளை துணியோ புது துணியோ அல்லது துண்டு யூஸ் பண்ணியிருந்தால் அது வேண்டாம். புது துணியை வச்சு அடியை வச்சு தேங்காய் வச்சு கொண்டு போங்க. அங்கே வைக்கும்போது பூஜை டெய்லி பொட்டுக்கடலை சர்க்கரையோ அல்லது திராட்சையோ அல்லது ஒரு பழமோ அல்லது உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஒன்றுமே முடியல ஒரு சர்க்கரையோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சரிங்களா, அதை வச்சுருங்க. வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் மத்தியானம் ஒரு வேளை நல்லா எந்த வேலை உங்களால் முடியுதோ சாப்பிட்டுக்காங்க. 2 வேளை அரைவீரெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்காங்க. பழம் எடுத்துக்காங்க. நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், வீட்டில் வேறு என்ன வேலைக்காக பையனுக்கு வேலைக்காக இருக்கட்டும், அந்த 9 வாரம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் நீங்கள் வேண்டணும். அதை நிறைவேற்றி பாபா நிறைவேற்றி வச்சுட்டாருங்கிற ஒரே சந்தோஷமாக நீங்கள் வேண்டணும். அப்போ தான் பாபா உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். கண்டிப்பாக நான் 2 1 ரூபாய் காயின் என்னன்னா நம்பிக்கை பொறுமை. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு எல்லாம் கண்ணை மூடி தியான நிலையில் உட்காந்துருங்க. ஓம் சாய்ராம். பூலாம்பட்டி கோடீஸ்வரன் சக்தி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஈரோடு டாக்டர் சி பசுபதி அவர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். குமாரபாளையம் சம்பத் இவர்கள் குடும்பம் நன்றாகவும் இருக்கும், நலமாக இருக்கும், பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சென்னை சுமதி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். குருவரிடம் செல்வி உடல் நலமாக இருக்கும், நிம்மதியுடன் இருக்கும், சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் இலங்கை தமிழரான கிருஷ்ணகுமாரி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். இவர்களுடைய மகன் சஜீவன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், சாய்ராம் அருள் புரிய வேண்டும். இலங்கையில் இருக்கும் திலீபன் அவர்கள் விரைவில் வெளிநாடு சென்று நன்றாக படிக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அனிதா தேவி மலை நாவுக்கரசர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். திருமதி மாணிக்கம் உடல் நலம் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். தரணிதரன் விரைவில் திருமணம் நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். புஷ்பா உடல் நலம் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பழனிசாமி சுசீலா உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். கவித்து திருமணம் நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அர்ஜுனன் பவித்ரா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஸ்வேதா செல்வபாரதி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மதி வெள்ளக்கரட்டூர் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். கே பிரபாகரன் கோபிச்செட்டிப்பாளையம் விரைவில் நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும்.
மலேசியாவில் இருக்கும் தமிழர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். செல்வம் விஷால் பிரணவ் அவர்களுக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஜெகதீஷ் அவர்களுக்கு விரைவில் உடல் ஆரோக்கியம் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். வினோத் சரவணன் விரைவில் உடல் ஆரோக்கியம் பெற சாய்ராம் 10th +2 எழுதினீங்க, நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வேலை கிடைக்க நல்லா இருக்கணும். அதே மாதிரி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நல்ல வேலை கிடைச்சி நல்லா இருக்கணும். காயத்ரி அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மந்தை சென்னை அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ராஜசேகரன் சந்தேதி அவர்களுக்கு கப்பல் வேலை விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ராஜகுமாருக்கு கை விரைவில் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சத்யாவிற்கு சுகப்பிரசவமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பூபதி செல்வி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். புஷ்பா குடும்பம் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சேகர் அம்மாப்பேட்டை நல்ல தொழில் அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஜெய் மணிகண்டன் சரவணகுமார் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். வேலுமணி அவர்கள் நாமக்கல் பணம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ரஞ்சித்குமார் அவர்களின் வியாபார பிரச்சனை விரைவில் தீர சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஜெயந்தி அவர்கள் தற்போது பார்த்திருக்கும் தோட்டம் குத்தகைக்கு அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சரவணன் தேவி அவர்களுடைய கடை வியாபாரம் நன்றாக நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சி ரேவந்த் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மேலும் இங்கே வர முடியாதவங்க கூட்டு பிரார்த்தனைக்காக கொடுத்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் அனைத்து மக்களுக்கும் எல்லா நலனும் எல்லா வளமும் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். உங்களுடைய மனசு இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பாபாவை நம்பிக்கை பொறுமையுடன் எல்லாரும் வளரணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாந்தி.